நீங்க ஐயப்பன் பக்தரா? அப்பனா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவனுக்கும் விஷ்ணுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த ஐயப்பன். விஷ்ணு பூமியில மோகினி அவதாரம் எடுக்கும் போது தான் ஐயப்பன் பிறந்திருக்காரு. பிறந்த உடனே பம்பை நதிக்கரையில விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்துல தான் ராஜசேகரன் ஒரு மன்னன் வந்து அந்த குழந்தையை பாக்குறாரு. பார்த்த உடனே கழுத்துல மணி மட்டும் தொங்கிட்டு இருக்கனால மணிகண்டன் பேர் வச்சுறாரு. சரி, நமக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லையேன்னு சொல்லி அந்த குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அரண்மனை கூட்டிட்டு போய் பாசத்தையும் வீரத்தையும் ஊட்டி வளர்க்குறாரு. ஆனா அந்த ராஜாவோட மனைவிக்கு ஐயப்பன் வளர்க்குறது சுத்தமா பிடிக்காது. ஐயப்பனுக்கு 11 வயசு ஆகும்போது அவரு தான் அடுத்த ராஜான்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்த அந்த ராஜாவோட மனைவிக்கு இவனை எப்படியாச்சும் முடிச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு புலிப்பால் குடிச்சாதான் உடம்பு சரியாகும்னு சொல்லிட்டு ஐயப்பன் வந்து காட்டுக்கு அமுச்சு விடுறாங்க. அவரு காட்டுக்கு போய் புலிப்பால் தேர்றதுக்கு போறாரு. புலிப்பால் எடுத்துட்டு கூடவே புலி கூட்டிட்டு வந்துட்டாரு. இதை பார்த்து அந்த ராஜாவோட மனைவி ரொம்ப பயந்துட்டு ஐயப்பன் காலில் போய் விழுந்துட்டு என்ன மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்புதான்னு சொல்லிட்டாங்க. ஐயப்பன் வந்து இல்லை, எனக்கு உங்க மேல கோவம்லாம் இல்லை, நான் இங்கிருந்து ஒரு வில்லு விடுவேன், அந்த வில்லு எங்க போய் இறங்குதோ இனிமேல் நான் அங்கதான் இருக்க போறேன், இனிமேல் எல்லாம் வந்து அங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வில்ல விடுறாரு. அந்த வில்லு கரெக்டா போய் சபரிமலையில விழுவுது. இன்னைக்கு சபரிமலையில ஐயப்பனுக்குன்னு ஒரு தனி பேரே இருக்கு.